இப்படியாக கற்பனை செய்யுங்கள். உங்களுடைய 21வது வயதில் தென்னிந்தியாவின் மிக மிக முக்கியமான இயக்குனர்களுள் ஒருவரது திரைப்படத்தில் அழுத்தமான கதாபாத்திரம் ஒன்றில் நடித்து மக்கள் மனதில் ஆழமான இடத்தை பிடிக்கிறீர்கள். பின் உடல்நலக் குறைபாட்டினால் இனி நடிக்கவே முடியாத சூழல் உண்டாகிறது. பின் ஒரு வியாபார நிறுவனம் ஒன்றை தொடங்குகிறீர்கள். 1000 கோடி கணக்கில் நட்டம் ஏற்படுகிறது. இதனைத் தொடர்ந்து எப்படியாயினும் வெற்றியடைய வேண்டும் என்றும் விழுந்த இடத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். நீங்கள் நினைத்ததைப் போலவே உங்களது 21வது வயதில் வாய்ப்பளித்த அதே இயக்குனர் மீண்டும் உங்களை இயக்குகிறார். மீண்டும் நீங்கள் வெற்றியடைகிறீர்கள். ஏதோ கதைகளைப் போல் இருக்கிறது அல்லவா? கதையல்ல, நிஜ வாழ்க்கை. ஆம், இந்த வாழ்க்கை நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்களுடையது. 1991ஆம் ஆண்டு நட்சத்திர இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த தளபதி படத்தில் அறிமுகமாகிறார் அரவிந்த் சுவாமி. திரு ரஜினிகாந்த், மம்முட்டி என பெரிய நடிகர்களின் கதையில் அறிமுகமாகி அவர்களின் நடிப்புக்கு ஈடு கொடுத்து மக்கள் மனதை வென்று ரோஜா எனும் படத்தில் அடுத்த நிலையை எட்ட இருந்த அரவிந்த் சுவாமிக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. அவருடைய உடல்நலக் குறைவு காரணமாக மருந்துகளை உட்கொள்வதன் விளைவாக உடல் பருமன் கூடியதோடு மட்டுமல்லாமல் முன்வழுக்கை ஏற்படுகிறது. இதன் காரணமாக அவரால் தொடர்ந்து படங்களில் நடிக்க முடியாமல் போகிறது. முற்றும் மனம் நொந்து போன அவர் தனது அடுத்த கனவான வியாபார சந்தைக்குள் நுழைகிறார். அந்த நிறுவனம் டேலண்ட் மேக்சிமஸ். 2022ஆம் ஆண்டிலேயே 3300 கோடி மதிப்புடையது. அரவிந்த் சுவாமி அவர்கள் அவருடைய கல்லூரி நாட்களில் தனது கைச்செலவிற்காக மாடலிங் துறையில் செயல்பட்டு வருகிறார். அவருடைய வசீகரமான தனிப்பாணியால் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய கண்ணில் பட்டு 1991ஆம் ஆண்டு தளபதி திரைப்படத்தில் ஒரு சிறந்த கதாபாத்திரத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை பெற்றார். இந்திய சினிமாவில் தளபதி திரைப்படமானது மிக முக்கிய திரைப்படமாகும். காரணம், அந்த படத்தின் கதையானது மகாபாரதத்தின் கர்ணன் பார்வையில் சொல்லப்பட்ட ஒன்று. திரு ரஜினிகாந்த் மற்றும் மம்முட்டி பிரதான பாத்திரத்தில் நடித்திருந்தாலும் அரவிந்த் சுவாமி அவர்களின் பாத்திரம் அர்ஜுனனுடையது. மகாபாரதத்தில் அர்ஜுனன், தளபதியில் மாவட்ட ஆட்சியர். அவருடைய அடுத்த திரைப்படமான ரோஜா அவருக்கு ஒரு நற்பெயரை உருவாக்கி தந்தது. இன்று வரை எனக்கு அரவிந்த் சுவாமி போல கணவனோ காதலனோ மகனோ வேண்டும் என்று குரல்கள் கேட்காமல் இல்லை. 1992ஆம் ஆண்டு டேடி என்கிற ஒரு மலையாள திரைப்படத்தில், பின் தமிழில் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் மனிஷா கொய்ராலாவோடு இணைந்து பாம்பே எனும் திரைப்படத்தில் நடித்தார். இது மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 1995ஆம் ஆண்டு மௌனம் என்னும் விறுவிறுப்பான தெலுங்கு திரைப்படத்தில் நடித்த பின் 1997ஆம் ஆண்டு ராஜீவ் மேனனின் மின்சார கனவு எனும் திரைப்படத்தில் பிரபுதேவா காஜோலுடன் நடித்தார். இந்த திரைப்படம் தேசிய விருதை வென்றது. இதனையடுத்து அரவிந்த் சுவாமி தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த நடிகராக அறியப்பட்டார். பூரண குணமடைந்த அரவிந்த் சுவாமி 2015ஆம் ஆண்டு மோகன்ராஜா அவர்களின் இயக்கத்தில் தனி ஒருவன் திரைப்படத்தில் மீண்டு வந்தார். இந்த படம் அவருக்கு பல்வேறு விருதுகளை வென்றது. ரசிகர்களின் மனதில் நிலைத்து நிற்கவும் உதவியது. தனி ஒருவன் திரைப்படத்தில் இவரது சித்தார்த் அபிமன்யு கதாபாத்திரம் இன்று வரை நின்று பேசும் ஒரு சிறந்த கதாபாத்திரமாகும். அதன்பின் பல்வேறு திரைப்படங்கள் செக்கச்சிவந்த வானம், தலைவி போன்ற படங்கள் வெற்றிகளாகின. ஏஎல் விஜய் இயக்கத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் சுயசரிதை படத்தில் எம்ஜிஆர் பாத்திரத்தில் நடித்தது குறிப்பிடத்தக்கது. நடிப்பிலும் அவரது வியாபாரத்திலும் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு இப்போது 96 புகழ் சி பிரேம் அவர்களின் இயக்கத்தில் நடிகர் கார்த்தியுடன் இணைந்து மெய்யழகன் படத்தில் நடித்தார். இவரது பயணம் உண்மையில் பலருக்கு முன்மாதிரியாக உள்ளது என்பதில் துளியும் சந்தேகமில்லை. மேலும் செய்திகளுக்கு ழ ஊடகத்தை பின்தொடரவும். ழ ஊடகத்திற்காக விஜய் வேல்முருகன். நன்றி.